இப்போ எம்ஜிஆர் மகன் அப்படின்னு பார்த்தா வேறு யாருக்குமே எம்ஜிஆர் மகன்ற டைட்டிலை கொடுக்கல. கேட்கும்போது அப்போ நான் எம்ஜிஆர் மகன் எனக்கு கேட்கும்போது அது ஈஸியாக கிடச்சிது. ஏன்னா அது கட்சி சார்பு இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஆள் இவர் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்ஓசி எனக்கு கிடைச்சது. அந்த இது கிடைச்சதுக்கு அப்போ யாரையும் இது பண்ண மாட்டாங்க. அயோத்தின்னு வைக்கும்போது வேறு யாராவது படம் அயோத்தின்னு வச்சு வந்தால் அது பேருக்கே சலசலப்பாயிருக்கும் உண்மை. ஆனால் அந்த படம் வந்த பிறகும் இது பண்ணும்போது யாரும் அதை தப்பாவோ அது குறை சொல்லவோ சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது வேறு யாராவது அயோத்தின்னு வச்சுருந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா பேர் வச்சதுலேருந்து அது பிரச்சனையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம நியூட்ரலாக இருக்கும்போது அவங்களுக்கே ஒன்று இருக்கும், இவர் யாரையும் இது பண்ண மாட்டார்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுதில்லை. அப்போ அதையும் நான் அந்த பேரையும் நம்ம காப்பாற்றிக்கணுன்றனால நான் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா, இது ரொம்ப சுலபமான கதைகள் கிடையாது. இது எல்லாமே சிக்கல் நிறைஞ்ச கதைகள். சிக்கல் நந்தன் அயோத்தி எல்லாமே சிக்கல் நிறைஞ்ச கதை. அந்த சிக்கலில் நம்ம இருந்தனால அது சிக்கல் ஆகலை.